இந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சி நடக்கிற இடம் பார்த்து الشعب السعودي اخوات كلنا هنا واحد. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் ரமலான் முதலாவது நாள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது ரமலானில் வந்து வீட்டில் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலை. பக்கத்துலேயே ஒரு பக்கம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள மாதிரி ஒரு இஃப்தார் நடக்கிற இடம் ஒன்று பார்த்தேன். அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:20 ஆகுது. நடந்து போகிற நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் எடுக்கும். 5:54 பாங்கு இஃப்தாருடைய டைம். அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். நமக்கு கிடைக்குமா இல்லைன்னு சொல்லி தெரியல. லேட் ஆகிட்டோம். 5 மணி போகிறதுக்கு இருந்தேன். கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு இப்போ போய் பார்க்கலாம் நமக்கு வந்து கிடைக்குமா இல்லையான்னு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வார நேரத்தில் ஒரு வண்டி ஒன்று இருந்துச்சு, வயசான ஒரு ஆள் ஒன்று. அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க. இப்போ அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் முன்னுக்கு போய் விடுங்க, கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த வண்டியில் வந்து இறங்கிட்டேன். ஸோ அவரோட வந்து இறங்கினதுனால நமக்கு டைம் வந்து மிச்சமாயிட்டு. இப்போ தூரத்துலேருந்து பார்க்குற நேரத்தில் இஃப்தாருடைய வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குள்ளுக்கு. நான் நினைக்கிற மாதிரிக்கு நமக்கு ஏதாவது கிடைக்கும். பொதுவாக வந்து இஃப்தாருடைய இந்த ஏற்பாடுகளில் வந்து கப்சா ரைஸை வைப்பாங்க, பேரிச்சம்பழம், கப்சா ரைஸ், அதே மாதிரி தண்ணீர், இதுதான் மெயினாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து முதல் தடவையாக மஜ்மாவில் வந்து முதல் தடவையாக நான் இந்த இடத்துக்கு போகிறதுனால என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு தெரியல. சவுதி அரேபியாவில் வந்து இந்த நோன்பு காலங்களில் நமக்கு டாக்ஸி அவசியம் இல்லை. போகிற வழியில் யாராவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொன்னாலே போதும், அவங்க வந்து உங்களை கொண்டு போய் விட்டுடுவாங்க. அது ரொம்ப நோன்பு நாளில் மட்டும்தான், மற்ற நாட்களில் வந்து அந்த சலுகை கிடைக்காது. அதனால தான் அந்த அனுபவத்தில் தான் அந்த ஆள்கிட்ட கேட்டேன், என்னை கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி. அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நான் பார்க்க முடியல. இந்த ஏரியாவில் நினைக்கிற மாதிரிக்கு ஃபுல்லாக சவுதிஸ் தான் இருப்பாங்க. இந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சி நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஜ்மா முனிசிபாலிட்டி கிட்ட பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த டென்ட் அடிச்சிருக்கிறாங்க. அதுதான் இப்போ பார்க்குறீங்க. நிறைய பசங்க வந்திருக்கிறாங்க. பெரும்பாலும் பங்காளி பசங்க தான் வந்திருப்பாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். இந்த பார்க்கில் தான் லாஸ்ட் தடவையாக வந்து சவுதி நேஷனல் டே விழா நடந்துச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். இந்த இடத்துக்கு வாரது நமக்கு ரொம்ப சிக்கல். பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 கிலோமீட்டர் மட்டும் நம்ம நடந்தே வர வேண்டியிருக்குது. வேலை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரன்னு சொல்கிறது ரொம்பவுமே கஷ்டம். வண்டி ஒன்று இருந்தால் அல்லது யார்கிட்ட வண்டியில் வர முடியும்னு சொன்னால் அது சூப்பராக இருக்கும். ஆனால் டெய்லி வரன்னு சொல்கிறது ரொம்ப சிக்கலான விஷயந்தான். பக்கத்தில் இருக்கவங்களுக்குண்டா குயிக்காக வந்துட்டு போயிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தனிப்பட்ட ஒரு ஆளுக்குன்னு சொல்லி அந்த சாப்பாடு மெத்தட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கல. 6 பேருக்கு ஒரு 7 அடிப்படையில் தான் இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் நினச்சிட்டு போனேன், ஒரு ஆளுக்கு ஒரு பார்சல் கொடுப்பாங்க, அதே மாதிரி பேரிச்சம்பழம், ஜூஸு, தண்ணியெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன்னா எல்லோரும் 6 பேராக குந்தி இருக்கிறாங்க. நான் வந்து தனியாக போயிட்டேன். இப்போ நான் யார்கிட்ட எங்கே போயிருக்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் தடமாட்டு இருந்தேன் அந்த இடத்துல. ஏன்னா எல்லோரும் வந்து ஆட்களை வந்து செட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஜிப்ட் நாட்டு ஆட்கள் வந்து ஒரு 4 பேர் இருந்தாங்க. அதோட ஒரு பங்காளி பையன் இருந்தான். அப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், நீ எங்கே உட்கார போகிறேன்னு, யாரும் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லவும் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து உட்காருன்னு சொல்லி அந்த மசரி பையங்களோட, அதாவது எஜிப்சியன் ஆக்களோட உட்கார வச்சுட்டாங்க. இப்போ உட்காந்து கொஞ்சம் நேரத்தாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இஃப்தாருக்கான அந்த பொருட்களை தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜூஸு, ஒரு தண்ணி, அதே மாதிரி பேரிச்சம்பழம் 3. நான் இதை வீடியோ பண்ணிட்டு இருக்கிறதோடையே பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டியிருந்த அந்த எஜிப்சியன் பையன் வந்து கேட்டான், நானும் பேசுவான்னு கேட்டான். அதுக்கப்புறம் அவனும் வந்து அவனோட மொழியில் வந்து சில விஷயங்களை வந்து இந்த இஃப்தாரை பற்றியும் அதே மாதிரி சவுதியை பற்றியும் சில முக்கியமான விஷயங்களை அரபு மொழியில் சொல்லியிருந்தான். அதை தண்ணி கேட்குறீங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. احنا هنا من أرض المجمعة بنوجه التحية لكل الشعب السعودي. اخوات كلنا هنا واحد، الشعب السعودي والباكستاني والسريلانكي والهندي والبنغالي. الناس هنا زي ما انتم شايفين اهوت. الله اكبر، الله يوسع عليهم والله.
يعني بصراحة حاجة محترمة جدا والله، والله العظيم حاجة محترمة. الواحد من كتر சொன்ன விஷயத்தோட சுருக்கம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பல நாட்டவங்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. எந்த ஒரு மொழி வேறுபாடும் இல்லாமல், எந்த ஒரு இன வேறுபாடும் இல்லாமல் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்பாடோட கூலியை வந்து இதுக்கு ஏற்பாடு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அதே மாதிரி இது புனிதமிக்க ஒரு மாதம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் நிறைய நன்மைகளும் பாக்கியங்களும் நிறைஞ்சிருக்குது. இது போல் நிறைய விஷயங்களை அந்த பையன் சொல்லியிருந்தான். அதே போல் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேரத்தாலேயே சாப்பாடு வந்து கொடுக்கறதுக்கான ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து கடைசியாக தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏரியா மறந்துட்டாங்க போல். அதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டு எடுத்து அந்த சாப்பாடு வந்து வச்சுட்டாங்க. இதுதான் சவுதி அரேபியாவில் கொடுக்குற கப்ஸா ரைஸ். 6 பேருக்குன்னு சொல்லி ஒரு 7 கொடுப்பாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னு சொன்னால் சிக்கன் வந்து ஃபஹம் சிக்கன் வச்சுருப்பாங்க. கிரில் சிக்கன் அல்லது சிக்கனை வந்து அவிச்சிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ண மாதிரி வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபஹம் சிக்கன் வச்சுருக்கிறாங்க. டேஸ்ட்டான இது ரொம்பவுமே ஃபேமஸான சாப்பாடு தான் இந்த கப்ஸா ரைஸ்ன்னு சொல்கிறது சவுதி அரேபியாவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்முடைய முதல் நாள் இஃப்தார் நிகழ்ச்சியுடைய அந்த விஷயங்கள் முடிவடைஞ்சி, அதுக்கப்புறம் சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சலா பண்ணி போட்டு தொழுதுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம இன்னொரு வ்ளாக் வீடியோவில் இது போல் சுவாரஸ்யமான விஷயங்களை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.